கடந்த ஜனவரி 28ஆம் தேதி முத்துசெல்வம் மதர்மன் யூடியூப் சேனல் பக்கத்தில் பிப்ரவரி 1 தேதிகளில் அநேக இடங்களிலும் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக அறிக்கையில் கூறியிருந்தோம். அதன் அடிப்படையிலும் பிப்ரவரி 1ஆம் தேதி கிழக்கு திசை காற்று மற்றும் இலங்கை அருகே நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக தென் தமிழகத்தின் அநேக இடங்களிலும் மழை பெய்திருக்கிறது. கன்னியாகுமரியில் 2 இடங்களிலும், திருநெல்வேலியில் ஓரிரு இடங்களிலும், தூத்துக்குடியில் சில இடங்களிலும், அதாவது அங்கே பரவலாக பதிவாயிருக்கிறது தூத்துக்குடியில். அதில் தூத்துக்குடி மாவட்டத்தில் கோவில்பட்டியில் கனமழை வரையிலும் மழை பதிவாயிருக்கிறது. அதிகபட்சமாக தமிழகத்தின் அதிகப்படியான மழை பதிவாக இருக்கக்கூடிய கடந்த 3 மணி நேர தரவுகளின் பிரைவேட் ரெயின் கேஜ் கோவில்பட்டி தலா 7 சென்டிமீட்டர் பதிவாயிருக்கிறது. அதே போன்று இன்னும் பல்வேறு இடங்களில் தென் தமிழகத்தின் அநேக இடங்களிலும் மழை பரவலாக பதிவாகி உள்ளது. இந்த மழையை பொறுத்தவரையில் தென் மாவட்டங்களில் ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தேனி, தென்காசி, மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களில் அடுத்த 2 தினங்களுக்கும், தமிழக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கும் மழை தொடரும். இன்றளவில் தென் மாவட்டங்களில் பிப்ரவரி 1 இந்த அளவிற்கு மழை எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அதை எதிர்பார்க்கப்பட்டது அளவை விட அதிகப்படியான மழைப்பொழிவு காலையில் கோவில்பட்டியில் பதிவிருக்கிறது. இதற்கு அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் நாளை மறுநாளிலும் இந்த மழை லேசான மழை நனைக்கும் மழையாக தொடரும். தொடர்ச்சியாக அறுவடை விவசாயிகளுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய மழையாக விட்டுவிட்டு லேசான மழை, நனைக்கும் மழை. இந்த மழை திருச்சி வரைக்கும் எட்டும். கர்நாடக எல்லையோர பகுதிகளுக்கோ, மத்திய மாவட்டங்களுக்கோ, வட உள் மாவட்ட பகுதிகளுக்கோ எட்டுவதற்கு வாய்ப்பில்லை. நாளை அதிகாலை நேரங்களில் வட தமிழக கடலோர பகுதிகளில் ஓரிரு இடங்களில் நனைக்கும் மழை, மிதமான மழை காணப்படும். தென் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் நனைக்கும் மழை, லேசான மழை, தூறல் நனைக்கும் மழை அடுத்த 2 தினங்களுக்கும், அடுத்து வரக்கூடிய 4 தினங்களுக்கும் தென் மாவட்ட பகுதிகளில் தொடரும். வருகின்ற பிப்ரவரி 15 மற்றும் 16 தேதிகளில் இலங்கை அருகே புதிய வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஒன்று உருவாகி, இதன் காரணமாக பிப்ரவரி 15 மற்றும் 16, 17, 18 இந்த தேதிகளில் கனமழையோ, ஓரிரு இடங்களில் தென் மாவட்டங்களில் மிக கனமழையோ பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. அதாவது பரவலாக அன்றைய தினத்தில் மழை இருக்கிறது. இந்த மழை கர்நாடக எல்லையோர பகுதிகள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் ஒட்டுமொத்த மழையை கொடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது தமிழ்நாடு முழுவதுமே அந்த பிப்ரவரி 15 மற்றும் 16 தேதிகளில் மழை இருக்கப் போகிறது. இதில் தென் தமிழகம் நம்பர் 1, வட மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் 2வது இடத்தை பிடிக்கும். கர்நாடக எல்லையோர பகுதிகள், காவிரி நீர்பிடிப்பு பகுதிகள் மற்றும் மத்திய வட தமிழக உள் மாவட்ட பகுதிகளில், சென்டர் ஆஃப் த தமிழ்நாடு பகுதிகளில் லேசான மழை, நனைக்கும் மழை, கனமழை இந்த அளவில் அது 3வது இடத்தை பிடிக்கிறது. ஆக தமிழகம் எங்கும் மழை இருக்கின்ற இந்த பிப்ரவரி 15 மற்றும் 16, 17 தேதிகளில் விவசாயிகள் அறுவடை பணிகளை துரிதமாக மேற்கொள்ள வேண்டும். இனி வரக்கூடிய அடுத்த 15 நாட்களும் தென் மாவட்டங்களில் எப்போது மழை நிற்கும், எப்போது பெய்யும் என்று சொல்வதற்கு முடியாது. அதாவது மேகங்கள் திடீரென்று உருவாகினால் அந்த பகுதியில் மழை இருக்கும். இது பிப்ரவரியில் ஒரு பருவம் தவறிய மழை, கணிக்க முடியாத ஒரு மழைன்னு சொல்லலாம். இந்த மழைப்பொழிவு எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போன்று இன்னொரு விஷயம், அறுவடை விவசாயிகள் குறிப்பாக அந்த பிப்ரவரி 15 மற்றும் 16, 17 தேதிகளில் எந்த ஒரு அறுவடை பணிகளையும் மேற்கொள்ளக்கூடாது. தமிழ்நாடு முழுவதுமே எல்லாருமே அதுக்குள்ளேயும் முடிச்சுக்கிட்டு அதுக்குள்ளேயும் முடித்துக்கோங்க. அது முடித்த பயிர்கள் அன்றைக்கி நான் ஒருவேளை பிப்ரவரி 13ஆம் தேதி பண்ணுறேன் அப்படின்னா, பிப்ரவரி 13ஆம் தேதி அதை அறுவடை பண்ணிவிட்டு நைட்டு அதை மூடி வச்சுக்கோங்க. அதே மாதிரி தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான தொழிற்சாலைகளுக்கும் இது பொருந்தும். மற்றபடி கடந்த மழை சுற்றுகளை போன்று பாதிப்புகளையோ, வீடுகளுக்குள்ளே தண்ணீர் தேங்கிறது, சாலைகளில் தண்ணீர் தேங்குகிற மழைக்கும் சில இடங்களில் தூத்துக்குடி, திருநெல்வேலிக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா அந்தளவுக்கு வரும். சாலைகளில் நீர் தேங்கும், சில இடங்களில் வீடுகளுக்குள்ளேயும் தண்ணீர் செல்வதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு வருமானு கேட்பீங்க. கண்டிப்பாக கனமழை, மிக கனமழைன்னு ஒரு இடங்களில் அது மாதிரி இருக்கும். அது குறிப்பாக சிட்டி ஆஃப் த திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி பகுதியில் பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்படிங்கும்போது மீண்டும் அந்த சாலைகளில் நீர் தேங்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த மழை தொடர்ச்சியாக பிப்ரவரி 16ஆம் தேதி வரை லேசான நனைக்கும் மழையாக தென் மாவட்டங்களில் இன்று தொடங்கி இருக்கக்கூடிய மழை நீடிக்கும். விவசாயிகள் திட்டமிட்டு அறுவடை பணிகளை மேற்கொள்ளுங்கள். இது காலையிலும் வரும், மாலையிலும் வரும், மதியமும் வரும், இரவிலும் வரும். ஆக எந்த மணி நேரத்தில் மழை வரும் என்று சொல்ல முடியாது. குறிப்பாக அதிகாலை மணி நேரங்களில் தென் மாவட்டங்களில் உறுதியாக மழைக்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது. மேலும் தமிழ்நாட்டில் இதுவரை வரலாறு காணாத மழைப்பொழிவுகள் கடந்த ஜனவரி மாதம் பதிவாயிருக்கிறது. அதற்கு முன்கூட்டிய நாட்களிலும் டிசம்பர் மாதத்திலும் பதிவாயிருக்கிறது. இனி வரும் மார்ச் மற்றும் ஏப்ரல், மே, ஜூன் மற்றும் பிப்ரவரி மாதத்தில் 22ஆம் தேதி பிப்ரவரி 15 ஒரு சுற்று, பிப்ரவரி 22 அல்லது 25ஆம் தேதிக்கு மேலே ஒரு சுற்று வருகிறது. அது இதைவிட சற்று பலம் வாய்ந்த சுற்றாக பார்க்கப்படுகிறது. பிப்ரவரி 15, 16 விட பிப்ரவரி 22ஆம் தேதிக்கு மேலே வரக்கூடிய சுற்று பலமான சுற்றாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது.
ஆக இப்போ வரைக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா, பிப்ரவரி 15, 16, 17 ஒரு சுற்று. அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி 22ஆம் தேதியிலேருந்து 27ஆம் தேதிக்குள்ளே ஒரு சுற்று. அதுக்கு பிறகு இந்த மாத இறுதியிலும் மார்ச் மாத துவக்கத்திலும் ஒரு சுற்று மழைப்பொழிவு இருக்கும். அதுக்கு பிறகு எல்லாம் இடிமலையாக மாறி வரும். அப்போ நம்மளுக்கு இந்த பிப்ரவரி முழுவதுமே மழை இடையூறுகள் அதிகமாக தெரிகிறது. நம்மளுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அறுவடை விவசாயிகளுக்கு ரொம்ப இது முக்கியமான காலகட்டம். ஜனவரியில் கூட பண்ணாத விவசாயிகள் கூட 95% பணிகள் பிப்ரவரியில் தான் நடைபெறுகிறது. அப்போ இந்த பிப்ரவரியில் வரக்கூடிய இந்த மழைப்பொழிவு எப்படியெல்லாம் தீவிரமடையும், எப்போது தீவிரமாக இருக்கும் என்பதை சொல்வதற்கு சற்று அந்தந்த மணி நேரத்தில் வானிலை அறிக்கையோடு இணைந்திருங்கள். கண்டிப்பாக பிப்ரவரி 1ஆம் தேதி இந்த வானிலை அறிக்கை உங்களுக்கு உதவியாக இருந்திருக்கும். அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் வெளியிடப்படக்கூடிய அறிக்கைகளை தொடர்ந்து பின்பற்றி திட்டமிட்ட வேளாண்மை பணிகளையும் திட்டமிட்ட தொழிற்சாலை மற்றும் இதர பணிகளையும் மேற்கொள்ளுமாறு அன்புடன் அறிவுறுத்துகிறேன். நன்றி, வணக்கம்.